ரூ. 2000 ஆக வேண்டிய விஷயத்த நான் ரூ. 10 முடித்தேன். அது எப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நம்ம பைக்கில் டிஸ்க் பிரேக் ஆயில் ரிசர்வ் ஆயில் இருக்கும்ல, அதோட ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தேஞ்சு போச்சுங்க. ஸோ இதை மாற்றலான்னு மெக்கானிக் ஷெட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அவங்க இதை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுங்க, ஒரு 2000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. நான் லாஸ்ட் டைம் ஆயில் சேஞ்ச் பண்ணும்போதே ஸ்க்ரூ மாற்ற சொன்னால் அவங்க மாற்றலை. இப்போ என்னடான்னா இது வந்து ரூ. 2000 ஆகுன்றாங்க. இந்த ஸ்க்ரூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10 தாங்க. இதை மாற்றுறது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, என்னென்னு சொல்கிறதுனே தெரில. ஸோ நம்மளே அதை மாற்றிடுவோம் அப்படின்னு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்ட வண்டியை. எதுக்கு 2000 வேஸ்ட் பண்ணிவிட்டு முதல்ல நம்ம ரிஸ்க் எடுத்து பார்ப்போம். உடஞ்சிதுன்னா ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இது ஒர்க் ஆச்சுன்னா நமக்கு ஓகே அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஆயில் போட்டு ஊற வச்சிட்டேன். ஏன்னா ரஸ்ட் இருந்ததில்ல. ஊற வச்சுட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு திருப்பி பார்த்தேன். அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் உள்ளே போய் பிடிக்கவே இல்லை. ஏன்னா அது ஃபுல்லாக பிளண்ட் ஆகிடுச்சு. அதனால் அது வாய்ப்பே இல்லை. அப்புறமா நல்லா அதை க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் தட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு கட்டிங் பிளேயர் வச்சு தட்டினேன். நல்லாவே தட்டி பார்த்தேங்க. அது வந்து லூஸ் ஆகும் அப்படின்னு நினச்சி ட்ரை பண்ணேன். ஆனால் அது லூஸ் ஆகவே இல்லை. அதை தட்டும் போதே இன்னும் ட்விஸ்ட் பண்ணி பார்த்தேன். அப்போ வந்து இன்னும் விரிஞ்சு போயிடுச்சு. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன். அது இன்னும் நல்லா தேஞ்சு தான் போகுது. அது ட்விஸ்ட்டே ஆக மாட்டேங்குது. அப்புறம் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தா அதில் சால்ட்ரிங் பண்ணி திருப்பினாங்க. அப்போ ஒர்க் ஆச்சு. நம்மளும் அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த சால்ட்ரு பண்ணிவிட்டு அது கரெக்டாக அந்த இருந்த விரிஞ்சு போன ஏரியாவில் வந்து நல்லா அந்த மெட்டலை ஃபில் பண்ணிட்டேன். ஃபில் பண்ணிட்டு ட்விஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். ட்விஸ்ட் பண்ண முடியாது. அதனால் அடிச்சுட்டு கொஞ்சம் ஷேப் வருது அப்படி பார்த்தேன். அதுவும் வாய்ப்பு இல்லை போல். ரொம்ப நேரம் அதை தட்டி தட்டி பார்த்தேன். அது எதுவுமே ஆகிற மாதிரி தெரில. அந்த சால்டர் பண்ண அயனும் வெளியே வந்துருச்சு. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆகல. லாஸ்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சுற்றுற ஆங்கிள்லேயே வச்சு நல்லா தட்டினேன். ஒரு வழியாக அது லூஸ் ஆகிடுச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சுற்றி பார்த்தேன். நல்லா லூஸ் ஆகிடுச்சுங்க. அப்புறமா அடுத்த சைடு போய் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நேரம் இழுத்துருச்சு. என்னால் முடியல. கடைசியாக எப்படியோ அதையும் லூஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலி நான் ட்ரை பண்ண மெத்தட்லலாம் ரிஸ்க்கும் இருக்குது. சம்டைம்ஸ் இந்த டேங்கே உடஞ்சின்னா நீங்கள் மாற்றி தான் ஆகணும். நமக்கு எப்படியோ ஒர்க் ஆகிடுச்சு. அது ஓப்பன் பண்ணி பார்த்ததும் உள்ளே ஒரே அழுக்காக இருந்தது. அந்த ரப்பர் சீலும் ஃபுல்லாக அழுக்காக இருந்தது. அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு டேங்க்கையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஆயில் ஃபில் பண்ணிட்டேன். ஆயில் வீட்டில் ஆல்ரெடி இருந்ததுனால நான் அதுக்கு செலவு பண்ணல. இது ஒரு 45 rupees வரும்னு நினைக்கிறேன். ஆயில் கரெக்டாக ஆஃப் டேங்க் ஊற்றிட்டு அதை நல்லா பம்ப் பண்ணி விட்டுட்டேன். அது கொஞ்சம் இறங்கினதும் திரும்பி கரெக்டாக ஆஃப் டேங்க் வரைக்கும் லெவல் ஊற்றிட்டு அந்த ரப்பர் சீலில் கரெக்டாக மாட்டிட்டு அதை வந்து அந்த டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. புது ஸ்க்ரூஸும் மாற்றிட்டேன். இது உங்களுக்கும் ஒரு நல்ல லெசனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஸ்க்ரூலாம் ரஸ்ட் ஆயிடுச்சுன்னா உடனே மாற்றிடுங்க. என்ன மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்காதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.